السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் காலை தொடங்கிய இந்த தர்பியா என்கின்ற நல்லொழுக்க பயிற்சி வகுப்பு 2 தலைப்புகளை நீங்கள் பல்வேறு செய்திகளை கேட்டிருக்கிறீங்க. ஆரம்பமாக இறையச்சம் என்ற தலைப்பிலும், அதை தொடர்ந்து இலக்கை நோக்கி இளைஞனை வா என்ற தலைப்பிலும் பல்வேறு செய்திகள் உங்களுக்கு பாடமாக நடத்தப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தாயும் தந்தையும் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்வது என்பது அது அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பேர் உபகாரம். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் மார்க்க ஞானம் வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சிக்காக 2 வாரங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக மக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்யப்பட்டது. இந்த தேதியில இத்தனை மணிக்கு நிகழ்ச்சி மாணவர்களுக்காக நடத்தப்படுகிறது என்று தொடர்ச்சியாக அறிவிப்பு செய்யப்பட்டது. நாம் அறிவிப்பு செய்த நாட்களிலிருந்து இன்று வரை பார்க்க போனோம்னு சொன்னால், இந்த அறிவிப்பு பல மக்களுக்கும் சென்றடைந்தும் கூட சரியான முறையில் இந்த அறிவிப்பை உள்வாங்கி இதற்கு பதில் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த இடம் போதாது நாம் நடத்துறது. அந்த அளவுக்கு அதிகமான மக்கள் பங்கேற்றிருப்பாங்க. ஆனால் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமான மக்கள் தான் வந்திருக்கிறாங்க. இப்படி குறிப்பிட்ட அளவிற்கு அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து இந்த இடத்தில் நம்மளை அமர வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இது அல்லாஹ் நமக்கு நலவை நாடி இருக்கிறான் என்று அர்த்தம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க ஞானத்தை வழங்குவான். மார்க்க ஞானம்ங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் தான் கிடைக்கும். அல்லாஹ் நமக்கு அந்த கல்வியை வழங்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் பல்வேறு தர மக்களுக்கு மத்தியில நம்மை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான்னு சொன்னா இதை சரியான முறையில பயன்படுத்த வேண்டும். இன்னும் சொல்வதென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முதல் பல்வேறு நபிமார்களுடைய காலகட்டத்திலும் இந்த மார்க்க செய்தி மக்களுக்கு மத்தியில சென்றடைந்திருக்கிறது. அதிகமான மக்களை அல்லாஹ் கேட்க செய்தும் இருக்கின்றான். ஆனால் கேட்டவர்களில் பலர்கள் சரியாக அதை செவிமடுக்காமல் அல்லது செவிமடுத்ததை சரியாக நடைமுறைப்படுத்தாமல் போய்விட்டார்கள் என்பதாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். சூரத்துல் அன்ஃபால் என்கின்ற 8வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களிலேயே மிக மோசமானவர்கள் அப்படின்னு சிலர்கள் சொல்றாங்க. அவர்கள் யார்? இன்ன ஷர்ரத் தவா, மனிதர்களே மிக மோசமானவர்கள் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ஒருவன் மோசமானவன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தீர்மானம்ங்கிறது ரொம்ப சரியாக இருக்கும். மனிதனை மாதிரி அல்லாஹ் தீர்மானிக்கிறது இல்லை. மனிதர்களை பொறுத்தவரையில ஒரு நல்லவனை கூட கெட்டவனு தீர்மானிச்சிருவோம், கெட்டவர்களை கூட நல்லவனு தீர்மானிச்சிருவோம். மனிதனுடைய தீர்மானங்கள் என்பது அது எல்லா நேரத்திலும் சரியாக இருப்பதில்லை. இறைவனுடைய தீர்மானம்ங்கிறது ரொம்ப சரியாக இருக்கும், தெள்ள தெளிவாக. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷர்ரத் தவா, மனிதர்களே மிக கெட்டவர்கள், மோசமானவர்கள். 8வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனம், அஸ்முல் புக்குமுல்லதீன லா யஅகிலூன், விளங்காத செவிடர்களும் ஊமைகளும் தான் என்பதா அல்லாஹ் குறிப்பிடுகிறான். விளங்காத செவிடர்களும் ஊமைகளும் தான். அல்லாஹ் சொல்லக்கூடிய செவிடர்கள் ஊமைகள் அப்படிங்கிறவங்க உண்மைகளே காது கேட்காதவங்க அல்ல, உண்மையிலே வாய் பேச முடியாதவர்கள் அல்ல. இந்த மார்க்க செய்திகளை சரியான முறையில் உள்வாங்கி அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாதவர்கள்.
இவர்களை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களே மிக மோசமானவர் என்பதாக சொல்கிறான். இதை இன்னும் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில அதற்கு அடுத்த வசனம் 8வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனம் அதில் குறிப்பிடுகிறான், வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன், அல்லாஹ் அவர்களின் நலவை நாடி இருந்தால். சிலர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், சிலர்கள் விஷயத்தில் அல்லாஹ் நலவை நாடி இருந்தால் லஅஸ்மாஹும், மார்க்க செய்திகளை அவர்களுக்கு கேட்க செய்திருப்பான். சிலர்களுக்கு கேட்க செய்யாமல் அல்லாஹ் விட்டுறலாம். கேட்க செய்யாமல் விடுவது என்று சொன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்னு சபையில பங்கெடுக்காமலேயே கேட்காமல் இருப்பது, இன்னொன்று சபையில பங்கெடுத்தும் கூட சரியாக செய்திகளை உள்வாங்காமல் இருப்பது. ரெண்டு பேர் கேட்காதவங்க தான். அல்லாஹ் சொல்றான், வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன், அவர்களில் அல்லாஹ் நலவை நாடி இருந்தால் அஸ்மஅஹும், அவர்களை அல்லாஹ் செவியேற்க செய்திருப்பான். சிலர்கள் இருக்கிறாங்க, வலவ் அஸ்மஅஹும், அவர்களை செவியேற்க செய்தாலும் கூட லத்தவல்ல ஓம் முஅரிலூன், அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். இந்த ரெண்டு செய்தியை நான் ஏன் சொல்றோம்னா, ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் கேட்க செய்யணுங்கிற நாட்டம் இல்லை, அவர்கள் வரவில்லை. நம்மை கேட்க செய்யணும்னு அல்லாஹ் இந்த சபையில கொண்டு வச்சிருக்கிறான். இந்த சபைக்கு நாம வராட்ட இந்த நேரம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாள் அல்லது ஒரு அரை நாள், ஒரு 7-8 மணி நேரங்கள் எப்படி கழுவி இருக்கும் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஒவ்வொருவருடைய டைம் பாஸ் ஒரு மாதிரியா இருக்கும். சிலர்கள் டிவியில நேரத்தை போக்கியிருப்போம், சிலர்கள் நண்பர்களோட சுற்றுதல நேரத்தை போக்கியிருப்போம். அதுல பெரும்பாலும் 90% செல்போன்ல நேரத்தை போக்கியிருப்போம். இப்படித்தான் நம்முடைய நேரம் கழிச்சிருக்கும். பயனுள்ளதாக கழிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியுமா? கட்டாயமா சொல்ல முடியாது. அப்ப பலர்களை கேட்க செய்யாமல் இருந்த இறைவன் நம்மை கேட்க செய்ய வேண்டும் என்று நமக்கு நலவை நாடி இந்த சபையில வந்து அமர செய்திருக்கிறான்னா நாம யார் ஆயிடக்கூடாது? மேல சொன்னான் இல்லையா, மனிதர்களே மிக கெட்டவர்கள், அல்லாஹ்விடத்துல மோசமானவர்கள். அஸ்ஸும்புல் புக்குமுல்லதீன லா யாக்கிலூன், செவிடர்களும் ஊமைகளும் தான், விளங்காதவர்கள், புறக்கணிப்பவர்கள். அல்லாஹ் சொல்றானே, அப்படிப்பட்ட புறக்கணிப்பவர்களாக ஆகிவிடக்கூடாது. அப்படின்னு சொன்னா நம்ம கேட்ட செய்திகள் எல்லாமே, நாம எழுதின செய்திகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துவதற்கு தான் மார்க்க செய்தி. நடைமுறைப்படுத்தணும்னா அல்லாஹ் நம்மளை வந்து என்ன செஞ்சிருக்கிறான், எப்படிப்பட்ட கூடுதல் ஆக்கிட்டான்? அது செவிடர்கள், ஊமைகள், விளங்காதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களே மிக கெட்டவர்கள்ங்கிற லிஸ்ட்ல அல்லாஹ் நம்மளை வச்சிருவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். இப்போ இந்த செய்தியை நம்ம ஆழமாக பதிவு வைத்துக் கொண்டு இந்த தலைப்பிற்கான விஷயத்துக்குள்ள நாம போவோம். எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது தாயும் தந்தையும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு போதனைகளை நமக்கு செய்கிறான். இறைவன் செய்யக்கூடிய போதனைகள், ஒட்டுமொத்த போதனைகள், மனிதகுலத்திற்கு வழங்கப்பட்ட போதனைகளை நாம வந்து 4ஆக நம்ம பகிர்ந்தோம்னு சொன்னா அதுல ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் அல்லாஹ்வை பற்றி பேசுகிறான். இறைவன் யார், அவனுடைய வல்லமை, அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இபாதத்துகள், இவைகளை பற்றி பேசுகிறான். ஏனைய 3 பகுதி போதனைகள், குர்ஆனா இருந்தாலும் ஹதீஸாக இருந்தாலும், ஏனைய 3 பகுதிகள் போதனைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்து தான் பேசுகிறான். குறிப்பாக உறவு முறைகள், சமூக உறவு முறைகள் குறித்து எல்லாம் பேசுகிறான். இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு உறவு முறைகள் குறித்து நமக்கு பேசுகிறது. எப்படிப்பட்ட உறவு முறைகள்? சமூக உறவுகள். சமூகம் சேர்ந்திருந்தா நாம் எப்படி இருக்கணும், யாரோட எப்படி நடந்துக்கணும், சமூக உறவு போதனைகள். இன்னொன்று நட்புறவு, நமக்கு ஒருவருக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய நட்புறவை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். இன்னொன்று குடும்ப உறவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இன்னொன்று தாய் தந்தையர்களுடைய உறவு. இப்படி பல்வேறு உறவுகள், ஒட்டுமொத்தமாக இந்த உறவுகளை நம்ம ஒருங்கிணைச்சு பார்த்தோம்னு சொன்னா சமூக உறவுகள் குறித்து, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்து வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் உலகத்தில் யார் யாரோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உண்டான போதனைகள் தான் திருமறை குர்ஆன்ல 75% போதனைகளாக இடம்பெற்றிருக்கிறது. இதுல இறைவன் திருமறை குர்ஆன்ல நாம் பேண வேண்டிய உறவுகள்லயே ரொம்ப உன்னதமான உறவு என்று ஒன்று இருக்கிறதுன்னு சொன்னா தாய் தந்தையர்களுடைய உறவு. இதை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஏனைய உறவுகள், குடும்ப உறவு, நட்புறவு, சமூக உறவு, இன்ன பிற உறவுகளை எல்லாம் விட எல்லாவற்றுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது, போதனைகள் செய்கிறது. அதில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதில் நாம் பேணுதல் இல்லாவிட்டால் என்னென்ன தீமை எல்லாம் பேசுகிறது. ஆனால்
தாய் தந்தையர்கள் உறவு இருக்கிற இந்த உறவை இறைவன் எப்படி பார்க்கிறான், எந்த இடத்தில் வைத்து அல்லாஹ் இந்த உறவை பேசுகிறான் என்று நாம திருமறை குர்ஆன்ல இறைவன் சொல்லக்கூடிய இந்த போதனைகளை வரிசையாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இறைவன் தனக்கு அடுத்தபடியாக வைத்து ஒரு விஷயத்தை பேசுகிறான்னு சொன்னா அது தாய் தந்தையர்கள். அல்லாஹ்வுக்கு அடுத்து சில விஷயங்களை நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு அடுத்து விட்டுக்காரனான்னு கேட்போம் தெரியுமா? அப்படி ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு அடுத்து விட்டுக்காரெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வோட நம்ம யாரையுமே சேர்க்க முடியாது. நம்ம வந்து என்ன செய்வோம்னு சொன்னா, ரொம்ப நெருக்கத்துக்கு ரொம்ப பெரிய ஆளான மாதிரியான ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காண்டி கேட்போமோ இல்லையா? ஆனா இறைவன் திருமறை குர்ஆன்ல அவனை பற்றி பேசக்கூடிய இடம், அவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் பற்றி பேசக்கூடிய இடம், அவனுக்கு செய்யக்கூடாத இணை வைப்பு பற்றி பேசக்கூடிய இடம். இதற்கு அடுத்து அல்லாஹ் யாரை பேசுகிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னா, தாய் தந்தையர்களை பற்றி தான் பேசுகிறான். அதுல திருமறை குர்ஆன்ல ஒரு 4 இடங்கள், இந்த 4 இடங்கள்லையும் அல்லாஹ்வை பற்றி பேசும்பொழுது அதற்கடுத்து பெற்றோர்களை பற்றி அல்லாஹ் பேசுவான். அதுல முதல் இடம் 17வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனம். 17வது அத்தியாயம் என்னன்னு சொல்லுங்க இந்த தரப்புல. தம்பி நீங்க சொல்லுங்க, 17வது அத்தியாயத்தின் பெயர் தெரியுமா? நீங்க சொல்லுங்க. 17வது அத்தியாயம், இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் தெரியுமா? தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. 17வது அத்தியாயத்தின் பெயர் என்ன சொல்லுங்க? பனி இஸ்ராயில். மாஷா அல்லாஹ். பனு இஸ்ராயில் என்கின்ற இந்த அத்தியாயம் 17வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. இந்த செய்தியை வந்து நம்ம ஏன் புரிய வைக்கிறோம்னா, அல்லாஹ்விற்கு அடுத்து ஒரு மனிதன் யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறாங்கிறத இறைவன் வலியுறுத்துறான். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லல்லாஹ். வகதா ரப்புக, அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான். என்ன விதியாக்கிறான்? அல்லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்க கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இருக்கிறான். முதல்ல அவனை பத்தி பேசுறான். வணக்கம்னா அல்லாஹ் தவிர, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், அவர்களை அழகிய முறைகளை நடத்துங்கள். இது ஒரு இடம். அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான். அதற்கடுத்து இதே கருத்துப்பட அவனுடைய இபாதத்து அவனுக்கு நிகராக யாரையும் ஆக்கக்கூடாது என்கின்ற இணைப்பு குறித்த எச்சரிக்கை ரெண்டுமே இருக்குது. அல்லாஹ் தஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வழிபடக்கூடாது என்று சொன்ன அர்த்தம் அல்லாஹ் இடத்துல யாரையும் வைக்கக்கூடாது. அதற்கடுத்து இறைவன் எதை பத்தி பேசுறான்? வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தையர்களுக்கு நீங்க உபகாரம் செய்யுங்கள். இதே கருத்துப்படத்தான் 4 வசனம். முதல் வசனம் சொல்லியாச்சு, 17வது அத்தியாயத்தினுடைய 23. 2வது வசனம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, 4வது அத்தியாயம். 4வது அத்தியாயம் என்ன? 4வது அத்தியாயம் தெரியுமா? சூரத்துல் நிசா 4வது அத்தியாயம். 4வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம் அல்லாஹ் சொல்றான், வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு யாரையும் எதையும் இணை கற்பிக்காதீர்கள். அல்லாஹ் வணங்கன்றான். அடுத்து இணை வைப்பு. இருக்கக்கூடிய தீமைகளிலே மிகப்பெரிய தீமை, நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்ன தீமை, சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன் என்று சொன்ன தீமை, யாரும் இணை வைத்து மரணித்து விட்டால் அவருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க கூடாது என்று எச்சரிக்கை செய்த தீமை இணை வைப்பு. இந்த ரெண்டையும் அல்லாஹ் சொல்றான். வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, அதே வார்த்தை, பெற்றவர்களுக்கு தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் சொல்றான. 2வது இடம். 3வது பாருங்க, எத்தனை இடத்துல இதே கருத்து. அல்லாஹ்வுக்கு அடுத்து ஒரு மனிதனுக்குள்ள உறவு, இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவுக்கு அடுத்து ஒரு மனிதன் பாராட்ட வேண்டிய உறவுன்னு சொன்ன அவருடைய தாய் தந்தையர்களுக்கு அவன் செய்ய வேண்டிய அந்த உறவு முறைகள், நட்புறைகள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அடுத்து சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 83வது வசனம், 2:83. இதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்ரவேலர்கள், இந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கு மட்டும் சொல்லல, அல்லாஹ்வுக்கு அடுத்து நீங்கள் தாய் தந்தையர்கள் உபகாரம் செய்யுங்கிறத ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா இருக்கக்கூடிய நமக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லல, இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட பல்வேறு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் இதை வலியுறுத்தி இருக்கிறான். குறிப்பாக இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், வைது அகதுனா மீசாக பனி இஸ்ராயில்,
இஸ்ரவேலர்கள்ட்ட நான் வந்து உடன்படிக்கை எடுத்துக்கொண்டோம். என்ன உடன்படிக்கை? லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தையர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். 4வது இடம் சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தினுடைய 151வது இடம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹர்ரம குல் தஆலவ் மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும். அல்லாஹ் சொல்றான், உங்கள் மீது இறைவன் எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதரை மக்களுக்கு சொல்றான், மக்களை அழைத்து நீங்கள் சொல்லுங்கள், இறைவன் தடுத்த காரியங்களை பற்றி நான் உங்களுக்கு விளக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதையும் நீங்கள் இணை வைக்க கூடாது, இணை வைப்பு ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தையர்களுக்கும் உபகாரம் செய்யுங்க. கிட்டத்தட்ட 4 இடங்களில பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யணுங்கிறத பல இடங்கள் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நான் குறிப்பிட்ட 4 இடம்ங்கிறது அல்லாஹ்வுக்கு அடுத்து இறைவன் வந்து வைத்து பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா, தாய் தந்தை எனக்கு அடுத்து எனக்கு நன்றி செலுத்த மறந்து விடாதே, எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்து விடாதே, நான் தடுத்த எந்த தீமைகளையும் செய்து விடாதே. அதற்கடுத்து அல்லாஹ் பேசக்கூடியது தாய் தந்தையர்கள். இது அல்லாம பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், பெற்றோர்களை பெற வேண்டும் என்று திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறான். தாய் தந்தையர்கள் என்பது இறைவன் நமக்கு செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு அருள். இந்த அருளை சரியாக பயன்படுத்தியவர் சொர்க்கம் சென்றார். இந்த மார்க்கத்தை நாம கடைபிடிக்கிறது எதற்காக? சொர்க்கம் செல்லணுங்கிறதுக்காக இந்த மார்க்கத்தில் நாம இருக்கிறோம். இந்த மார்க்கத்துல ஒரு மனிதனை சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறான். உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணுமா, அதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணும், பல்வேறு விஷயங்களை இறைவன் நமக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறான். இபாதத்துகள் ரீதியாக, தர்மத்தின் வாயிலாக, இப்படி பல்வேறு விஷயங்கள் மூலமாக நம்முடைய மறுமையில வந்து சொர்க்கம் பெற வேண்டும் என்பதற்கான பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்தாலும் கூட அதுல ஒன்று நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள், இவர்கள் விஷயத்துல சரியாக நடந்தாலும் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம். எந்த அளவிற்குன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒருவர் நாசமாகட்டும் அப்படின்றாங்க. ரஹிம அன்ஃபு ரஹிம அன்ஃபு ரஹிம அன்ஃபு, ஒருவன் நாசமாகட்டும், ஒருவன் நாசமாகட்டும். ரஹிம அன்ஃபுனா வந்து மூக்கு மண்ணை கவட்டும்னு அர்த்தம். அதாவது யுத்த காலத்துல வந்து தோற்று போகக்கூடியவர்களுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. கீழே விழுந்துட்டன்னா அந்த மூக்குல வந்து மண்ணை பட்டுடுச்சுன்னா அவனுக்கு தோல்வியை பறைசாட்டக்கூடிய ஒரு வார்த்தையாக அன்றைய அரபிகள்கிட்ட பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ரஹிம் அன்ஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாசமாகட்டும், நாசமா போயிட்டா அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரஹிம அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யாரை பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள் யார் ரசூலல்லாஹ், யார் அப்படிப்பட்ட துர்பாக்கியவாதி யார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாத் கேட்கும் பொழுது, ஒருவருக்கு வயதான தாய் தந்தையர்கள் இருந்து அந்த தாய் தந்தையர்களுக்கு சரியான உபகாரம் செய்வதன் மூலமாக யார் சொர்க்கத்தை அறிந்து கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும். மன் அதரக அபவைஹி இந்தல் கிபர், நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, வெறுமனே தாய் தந்தையர்கள் அப்படின்னு மட்டும் சொல்லாம மன் அதரக அபவைஹி இந்தல் கிபர், வயதான 2 தாய் தந்தையர்கள் இருந்து அல்லது அஹதுமா அவ் கிலாகுமா 2 பேரும் ஒருவர் இருக்கிறாங்க, ஃபலம் யதுகுல் ஜன்னா, அவரை வாய்ப்பாக சொர்க்கத்தில் நுழைவதற்காக அவரை வாய்ப்பாக பயன்படுத்தி அவருக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை சரியான முறைகளை செய்யாமல் ஒருவன் நரகத்துக்கு செல்றான், அவன் நாசமாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதன் வந்து அழிவில் ஆழ்த்தக்கூடிய, நாசத்தில் தள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா தாய் தந்தையர்களை கண்டுகொள்ளாமல். இன்னைக்கு பெரும்பாலும் பெற்றவர்களுக்கு நம்ம கட்டுப்படுவோம்னா கட்டுப்படுவோம். எப்ப வரைக்கும் கட்டுப்படுவோம்? நாம இளமை பருவத்துல ஓரளவு குறிப்பிட்ட ஒரு வயது வரைக்கும் இருக்க நிலைக்கு நாம அவங்களை கட்டுப்படுவோம். எப்ப நம்ம அவங்களை சார்ந்து இருக்கிற நிலை இருக்குதோ அப்பெல்லாம் நம்ம அவங்களை கட்டுப்பட்டு விடுவோம். சிறுபிராயங்கள், நம்முடைய பலகீனம், எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. யாரோ ஒரு ஆள் அடிச்சா கூட நாம திரும்ப அடிக்க முடியாது, என்ன செய்யறது தெரியாது. அதுக்குதான் வீட்டுல வந்து தாய் தந்தைகள் சொல்லுவோம், இந்த மாதிரி இவன் அடிச்சுட்டான், என்ன பேசிட்டான் அப்படிம்போம். இது நம்முடைய பலகீனத்தின் வெளிப்பாடு. நாம் பலகீனமாக இருக்கக்கூடிய தருணத்தில்
நாம் அவர்களை சார்ந்திருப்போம், அவங்க சொல்றதை கேட்போம். அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க, திரகாத்திரமா இருப்பாங்க, நல்லா உழைத்து சம்பாதிக்கக்கூடிய நிலையில, நமக்கு எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் கூட நம்மளை தூக்கி எடுத்து பார்க்கக்கூடிய நிலையில அவங்க இருப்பாங்க. நாம எந்த ஒரு வேலையுமே அவர்கள் இல்லாவிட்டால் நமக்கு முடியாது என்று சொல்லி முழுக்க 100% அவர்களை சார்ந்தே இருப்போம். இந்த நேரத்தில் கட்டுப்படுறது அல்ல கட்டுப்பாடு. கட்டுப்பாடுன்னா எப்போ அப்படின்னு சொன்னா, இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வகல்லா ரப்புக்க, நான் ஏற்கனவே சொன்ன அந்த வசனம் தான், அல்லா தஅபுது இல்லல்லாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. இந்த தாய் தந்தையர்களே வயசான காலத்தில் இருக்கிறாங்க, அவர்கள் ஒருவரோ அல்லது இருவர்களோ உங்களுக்கு இருந்து வயதான பருவத்தை அடைந்து ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவங்க முதிய பருவத்தில் இருக்கும் பொழுது அவர்கள்ட்ட நாம பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப அற்பமான வார்த்தை. அது அற்பமான வார்த்தை அப்படின்னு சொன்னா பாரதூரமான வார்த்தைகள்ல பல வார்த்தை, கெட்ட வார்த்தைகள்லயே ரொம்ப பல்வேறு வார்த்தைகள் இருக்கிறது, மோசமான வார்த்தைகள் இருக்குது. கெட்ட வார்த்தை அப்படின்னு நம்ம ஒரு பட்டியல் போட்டா அதுல முதலிடத்துல இருக்கிறது என்ன, கடைசி இடத்துல இருக்கிறது என்ன அப்படிங்கறத கூட நம்ம பட்டியலாம் வைக்கல. ஆனா இறைவன் இங்க வந்து கெட்ட வார்த்தைகள்ல ஒரு வார்த்தையை சொல்றான், ஆக மட்டமான கடைசியில் இருக்கக்கூடிய வார்த்தை, இதெல்லாம் ஒரு வார்த்தையா அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான அற்பமான வார்த்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களில் இருவரோ அல்லது ஒருவரோ தாய் தந்தையர்கள் அவர்கள் முதிய பருவத்தில் இருக்கின்ற பொழுது ஃபலா தகுல்லஹுமா உஃபின், சி என்று கூட நீ அவரை பார்த்து சொல்லிவிடாது. வார்த்தைகள்ல இந்த சீங்கிற வார்த்தை வந்து கெட்ட வார்த்தை தான் வைங்களேன். ஆனா அதை விட பாரதூரமான வார்த்தைகள்லாம் இருக்குது. பாரதூரமான வார்த்தைகள் அது நம்ம வந்து சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பத்தி அல்லாஹ் சொல்லல. அற்பமான வார்த்தை, ரொம்ப இதெல்லாம் ஒரு தப்பான வார்த்தையா, இதெல்லாம் ஒரு கெட்ட வார்த்தையா. சில நேரங்கள்ல வந்து நம்ம ரொம்ப சடைவா இருக்கும்போது சடைஞ்சு போய் நம்ம யாராவது ஒரு விஷயம் சொன்னா ஒரே இதே தம்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்பதான் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன், சடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யதார்த்தமான நம்முடைய சோர்வு நிலையில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளை, சாதாரண வார்த்தை சி என்கின்ற வார்த்தை, அந்த வார்த்தையை கூட நீ பிரயோகிக்க கூடாது, பயன்படுத்தக்கூடாது. எப்ப அவங்க முதுமை பருவத்தில் இருக்கும்போது, முதுமையில தான் வந்து அவங்கள பராமரிக்கவே செய்யணும். அதான் உண்மையிலேயே தாய் தந்தையர்களை அல்லாஹ் நமக்கு தந்ததற்கு நான் அவருக்கு செய்யக்கூடிய, இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் அதுதான். ஏன், நாம வந்து எதுவுமே அறியாத பருவத்தில் இருக்கும்போது நம்மை அவர்கள் பராமரித்தார்கள், நம்மை பாதுகாத்தார்கள். ஆனா அதே மாதிரி முதுமை அப்படின்னு வந்துருச்சுன்னா அப்போ அப்படி நேர்மாற்றமா அவங்க நம்ம நிலைக்கு போயிடுறாங்க. குர்ஆன்ல அப்படிதான் சொல்றாங்க. ஒரு மனிதர் வந்து அந்த வயதான தள்ளான அந்த பருவத்திற்கு சென்ற பிறகு அவர் எப்படி ஆகிறான்னு சொன்னா எதுவுமே அறியாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையை வந்து எல்லாருக்குமே ஏற்படுத்துவான். அந்த முதுமையின் காரணத்தினால் எதையுமே அறியாத ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதனுக்கும் ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட ஒரு தருணம் முதுமையில் அவர்களுக்கு வரும் பொழுது அவங்க என்ன செஞ்சாலும் நன்மை மாதிரி தான் தெரியும், சரியா இருக்க மாட்டாங்க. அதாவது ஆடைகளை வந்து ஒழுக்கத்தை சரியான ஒழுக்கம் பேண்டுதல் இருக்காது. சாப்பிடும் பொழுது ஏதாவது அவங்கள்ட்ட ஒரு தவறு இருக்கும், முந்தி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, எல்லா விஷயத்திலும் தலையிடுவாங்க. இப்படி ஒரு மனிதனை எரிச்சல் படக்கூடிய, அதாவது ஒரு மனிதர் வந்து என்னடா இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு உண்டான செயல்பாடுகள் எல்லாமே எப்ப வந்துடும் சொல்றாங்கல்ல, அந்த முதுமை பருவத்தில் ஒன்றும். இப்ப நம்மளுடைய வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைகள் அப்பதான் இருப்பாங்க, ஏதாவது விஷயத்தை பேசிட்டு திடீர்னு உள்ள வந்து மூக்கு நடப்பாங்க, தேவையில்லாம இருப்பாங்க. இவன் இருக்கும்போது எந்த விஷயத்தையும் பேச முடியாது, நம்ம எரிச்சல் படுவோமா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து அவங்க போயிடுவாங்க. அப்படி ஒரு நிலை அவர்களுக்கு வரும்பொழுது என்ன சொல்லக்கூடாது, சி என்ற வார்த்தையால் கூட நீ வந்து அவர்களை இழிவாக சொல்லாதே என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், நாம ஒவ்வொருவரும் நம்முடைய தாய் தந்தையர்கள் விஷயத்துல நாம எப்படி இருக்கிறோம்னு பாருங்க. வயதான ஒரு பருவத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு பெரும்பாலான அந்த இளைஞர்களாக இருக்கட்டும், குறிப்பிட்ட ஒரு பருவத்தை தாண்டி அவங்களுடைய ஸ்டேஜ் போன பிறகு பெற்றவர்கள் உதாசீனப்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கணும். அவங்களுடைய எந்த வார்த்தைக்குமே கட்டுப்படாத ஒரு நிலையை பார்க்கணும். அவங்க எப்படிலாம் இருக்கணும், என்னுடைய மகன் எப்படிலாம் இருக்கணும், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருப்பாங்களா இல்லையா? அந்த ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பையும் அப்படியே காலில் தூக்கி போட்டு நிற்கக்கூடிய அளவிற்கு உண்டான நிலை இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்களிடத்துல குறிப்பிட்ட ஒரு பருவம் தாண்டி அவர்கள்ட்ட நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த நிலை வந்துருச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக இந்த உலகத்திலும் நாம ஈரேட்டம் அடைய முடியாது, மறுமையிலும் ஈரேட்டம் அடைய முடியாது.
நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அநீதி இழைக்கப்பட்டவங்களுடைய பிரார்த்தனை 5 கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதாவது இத்தகி தாவத்தல் மதரும், அநீதி இழைக்கப்பட்டவங்களுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில திரை இல்லை. இதை பொதுவா அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட அநீதி இழைக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் என்ன செய்யல சொல்றான். அநியாயம் ஒருவருக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னா அவர் முஸ்லீமா முஸ்லீம் அல்லாதவரா, அவர் இறைவனை வழிபடக்கூடியவரா வழிபடாதவரா அப்படின்னு அல்லாஹ் எந்த ஒரு வரையறையும் சொல்லாம அநியாயம் என்கின்ற ஒரு செயல் அது யாரின் மீது நிகழ்த்தப்படுகிறதோ, யார் அந்த பாதிப்புக்கு உள்ளாகிறார்களோ அப்படிப்பட்டவர் கையேந்தினால் அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் திரை இல்லை அப்படின்னு சொன்னா, நம்மளை ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுபிராயத்தில் வளர்த்து நமக்காக சிரமப்பட்டு நமக்காக அல்லாஹ் அதை சொல்றான். எப்படி சொல்றான்? அதாவது வகுனன் அலா வகுனின், சிரமத்துக்கு மேல சிரமப்பட்டு நம்மை அவர்கள் சுமந்தார்கள். சிரமத்துக்கு மேல வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை இஹ்சானா, அவங்க ரொம்ப தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் உபகாரங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு கட்டளை இடுகிறான். ஏன் தெரியுமா? ஹமலத்துஹு, அவர்தான் உங்களை சுமந்தார். வகுனன் அலா வகுனின், சிரமத்துக்கு மேல சிரமப்பட்டு அவங்க கூட சிறந்தாங்க. அந்த சிரமம், அந்த கர்ப்பிணி பருவம் இருக்கு இல்லையா, இதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த குழந்தை பெறக்கூடிய அந்த வேதனையை ஒரு பெண்மணி அதற்கு நிகரான எந்த வேதனையுமே கிடையாது. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையினுடைய நிகழ்வு இருக்குது, அதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், உலக யுக முடிவு நாள் இருக்கிறது எவ்வளவு பயங்கரமானது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லும்போது திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான். அதாவது யா அய்யுஹல்லதீன யா அய்யுஹன்னாஸ், மக்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன சல்சலத்த ஸாஅத ஷைஉன் அலீம், அந்த வறுமை நாள் இருக்கிறது அது மிக கடுமையான ஒரு நிகழ்வு. அது அந்த நிகழ்வு வந்துவிட்டால் எப்படி இருக்கும்னா, யௌம தரவுனா ததுஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் வ தலவு குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா. 2 விஷயம் சொல்றான். முதல்ல மறுமை நாளுடைய பயங்கரத்தை அல்லாஹ் மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவன் எடுத்துக்கொண்ட உதாரணம். இந்த உதாரணமே அந்த தாய்க்கு நாம எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும், பிரசவ வேதனைங்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமானது அப்படிங்கிறதையும், தாயினுடைய அன்புனா என்னங்கிறதையும் புரிய வைக்கிறான் பாருங்க. அந்த தருணம், உலக அழியக்கூடிய அந்த நேரம் இருக்குது, அது எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த பயங்கரமான அந்த நிலை. ததுஹல் குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய் அந்த குழந்தையை மறந்து விடுவாள். எந்த தாயாவது தன்னுடைய பால்குடி குழந்தையை மறக்குவாங்களா? மறக்க மாட்டாங்க. அந்த மறதிங்கிறது அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. ஒரு தாய் தான் பெற்றெடுத்து பால் கொடுக்கக்கூடிய குழந்தையை மறந்து விடுவாள். உலகத்தில் அப்படி சாத்தியமா? சாத்தியமான உலகத்தில் பார்க்கும்போது எப்படி சாத்தியம்? சாதாரணமா பால் கொடுக்கக்கூடிய பால்குடி பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வீட்டில் தன்னுடைய தாயிட்ட ஒப்படைச்சிட்டு வெளியில போறான்னு வைங்களேன், இந்த கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், இந்த துணி வாங்கிட்டு வந்துடுறேன், ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறேன், சிந்தனை ஃபுல்லா அந்த பிள்ளை மேலதான் இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இடைவெளிக்கு மத்தியில போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி 10 போன் அடிப்பாங்க தன்னுடைய தாய்க்கு. தன்னை பெற்றெடுத்து வளர்த்தவள் அப்படிப்பட்ட தாய் வேற யார்ட்டையும் கொடுத்துட்டு வரல, அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டினர்கள்ட்டையோ வேற யாரும் தெரிஞ்சவங்கள்ட்டையோ குழந்தையை கொடுத்து விட்டு வரவில்லை. குழந்தை யார்ட்ட ஒப்படைச்சிருக்கிறான்னா தன்னை ஈண்டெடுத்த தாயிடத்தில் ஒப்படைத்து விட்டு வந்த அந்த பெண்மணி ஒரு 2 மணி நேரம் வெளியில சென்று வர்றதுக்கு முன்னால 10 போன் அடிப்பாங்க. ஏன்னா பிள்ளை எழுந்துருச்சா, குழந்தை எழுந்திருச்சா, தூங்கிட்டாலா, முடிச்சுட்டு இருக்கிறாளா, அழுகுதாளா அழுகலையா, அப்படி கேள்விக்கிறோமா இல்லையா? எந்த அளவுக்குன்னு சொன்னா சில நேரத்துல இந்த தாயை என்ன செய்வாங்கன்னு எரிச்சப்படுவாங்க. என்னமோ உனக்கு மட்டும்தான் உலகத்துல குழந்தை இருக்கிற மாதிரியும் வேற யாருமே பிள்ளை பெறாத மாதிரியும், நானா பிள்ளை வளர்க்க தெரியாத மாதிரி என்ன ஒரே போன் பண்ற அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா? சில குடும்பங்கள் இது நடக்கும், யதார்த்தமானது. அந்த அளவிற்கு குழந்தைய எந்த ஒரு தாயும் மறக்கவே மாட்டால், குறிப்பாக பால்குடி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை. அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மறுமையோட ஒப்பிடும் பொழுது மனிதனுடைய மறதி எப்படின்னு சொன்னா, ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாய் தன் குழந்தையை மறந்து விடுவாள், விட்டுருவான். இது சாத்தியம், உலகத்துல எது சாத்தியம் இல்லை என்று நீ நினைத்தாயோ. நான் ஏன் இந்த 2ஐயும் சொல்லி காட்டுறேன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம், அல்லாஹ் ஒரு விஷயத்தை உதாரணம் சொன்னா சாதாரணம் சொல்ல மாட்டான், அதோடைய முக்கியத்துவத்தை சேர்த்து உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், வதலவு குல்லு ذات حمل حملها, கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தையை இலகுவாக ஈண்டெடுத்து விடுவாள். குழந்தையை பெற்றெடுப்பது இலகு அல்ல, அது ஈஸி அல்ல.
அதை விட சிரமம் எதுவுமே இல்லை. அல்லாத சிரமம் அவனே சொல்றான். எப்படி சொல்றான்? ஹமலத்துக்கு உம்முஹு வஹனன் அலா வஹனின், சிரமத்துக்கு மேல சிரமப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் அந்த சிரமம் உலகம் அழியக்கூடிய நாள்ல இருக்காது அப்படின்னு சொன்னா, இறைவனே ஒன்றை சிரமம் என்று சொல்லிவிட்டு அந்த சிரமத்துக்கு நிகராக உலகத்தில் வேறு எந்த சிரமமும் இல்லை என்பதை இறைவன் சொல்லிவிட்டு, அப்படிப்பட்ட ஒரு சிரமத்தை ஒரு பெண்மணி விரும்புகிறாள், நேசிக்கிறாள் சொன்னா யாருக்காக நேசிக்கிறான்? சிந்திச்சு பாருங்க. ஒரு வலி ஒரு வேதனை நமக்கு வரணும் கூட, நம்ம யாராவது வந்து நம்ம உடம்புல ஒரு வலி வர்றத ஒரு வேதனை வர்றத யாராவது விரும்புவோமா? இந்த வியாதி வருது, இந்த வியாதி வந்து எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படி யாராவது நினைப்போமா? வலியா, சாதாரண தலைவலியை நம்மளால தாங்க முடியாது, எந்த வியாதி வந்துடக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா அந்த வலி இருக்கிற அதற்கு நிகரான வலியே இல்லைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூட அறிவியலாளர் கூட ஒரு பெண்மணி பிரசவ வேதனையின் பொழுது ஏற்படக்கூடிய வலிக்கு நிகரான வலி எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவ்வளவு பெரிய சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு ஒரு தாய் உன்னை ஈண்டெடுக்கின்றாள், அவ்வளவு கஷ்டத்தை உனக்காக அவள் சகிக்கின்றாள், அவ்வளவு சிரமத்தை உனக்காக மேற்கொள்கின்றாய். அது கர்ப்பிணிக பருவத்தில் மட்டுமல்ல, குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய நாள் மட்டும் இல்ல, உன்னை வந்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து உனக்கென்று தனியாக வேறொரு ஒரு உறவை, திருமண உறவு என்று ஏற்படுகின்ற வரையிலும் உனக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தாய் தந்தையர்கள். விஷயத்திலே கவனம், உன்னை பற்றிய சிந்தனை. அவர்களை நீ சி என்ற வார்த்தையால் கூட உதாசீனப்படுத்தி விடாதே என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறான்னா, இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? இன்றைக்கு உலக சூழலை எடுத்து பாருங்கள். தாய் தந்தைகளை அரவணைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இஸ்லாமிய மார்க்கத்தில் பெற்றோர்களை அரவணைக்க வேண்டும் என்று சொல்லித்தரப்பட்டது போன்று வேறு எந்த மதத்திலேயோ வேறு எந்த கொள்கை கோட்பாட்டிலேயோ வேறு எந்த ஒரு சித்தாந்தத்திலேயும் இதை பற்றி சொல்லப்படவே இல்லை. இதை பற்றி எதுவுமே இருக்காது. இஸ்லாம் சொல்கிறது, அதை வலியுறுத்த சொல்கிறது, தனக்கடுத்து உனக்கு ஒருவர் மீது கடமை இருக்குன்னு சொன்னா உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை எந்த அளவிற்கு தெரியுமா? அது தாய் தந்தை உறவுக்கு அடுத்து. நம்ம வந்து பெரும்பாலும் இந்த இளமை பருவத்தில் உறவு அப்படின்னு சொன்னா நட்புறவு தான் ரொம்ப நேசிப்பான். நண்பன் உறவு எல்லாவற்றையும் பகிர்வான், அவனுடைய இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் பகிரக்கூடிய ஒரு இடமாக நட்புறவை வைத்திருக்கின்றான். அது பெருசா பேசுவான். நண்பன்னா உசிரே கொடுப்பான், அவன் தான் நண்பன்லாம் பேசுவான். நட்புறவை பத்தி இஸ்லாம் சொல்லுது, நட்புறவு இருக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லுது. ஆனா அந்த நட்புறவு முதல்ல எங்க ஆரம்பிக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து நட்புறவு கொள்வதற்கு மிகவும் தகுதியானவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அஹப்புன் நாசி பி ஹுஸ்னி ஸஹாபத்தி யா ரசூலல்லாஹ், நான் யார்கிட்ட ரொம்ப அதிகமான நட்புறவு வைத்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் என்ன? உம்முக்க, உன்னுடைய தாய் அப்படின்னாங்க. சும்மமன் யார சொல்லலாம், சரி தாய்க்கு நான் நட்புறவு கொள்ளணும், அடுத்து யாருக்கு? யாரையாவது சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. திரும்பவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உம்முக்க, உன்னுடைய தாய். மூன்றாவதும் கேட்கிறார்கள், மூன்றாவதும் உன்னுடைய தாய். நான்காவது கேட்கிறாங்க, உன்னுடைய தந்தை. அப்ப நாம நட்புறவு கொள்வதற்கு மிகவும் தகுதியானவர்கள் இந்த உலகத்தில் யாருன்னு சொன்னா நம்முடைய தாய் தந்தையர்கள். அவர்களை நேசி, அவர்களை நட்பு கொள். உன்னுடைய இன்ப துன்பங்களில் மிகவும் உறுதுணையாக உனக்கு நின்று பங்காற்றியவர்கள் அந்த இருவர்கள். உன்னுடைய எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல அவர்கள்ட்ட நீ பகிர்ந்து கொள். பகிர்வோம், குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தா அவங்களை உதாசீனப்படுத்தி விடுவோம், ஓரம் தள்ளி விடுவோம் என்று சொன்னா, இந்த நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, இன்னவிர வணக்க வழிபாடுகளை மட்டும் கொண்டு நாளை மறுமையில் வெற்றியடைய முடியும் நினைச்சிருந்தான். தாய் தந்தையர்களை உதாசீனப்படுத்தி விட்டு அவர்களுடைய பத்துவாவிற்கு, அவர்களுடைய அவச்சொல்லுக்கு, அவர்களுடைய அந்த கெட்ட வார்த்தைக்கு நாம வந்து தகுதியானவர்களாக ஆகிவிட்டு உலகத்தில் ஈரேற்றம் அடைந்து விடலாம் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அதுவும் அந்த அந்த அதாவது எதிர்பார்ப்பும் ஏமாற்றமானது மாத்திரமல்ல, மறுமையிலும் கண்டிப்பாக இவர் ஈரேற்றம் அடைய முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த குடும்ப உறவுல ரொம்ப ரொம்ப தகுதியானவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். அவங்க என்னதான் வயதான பருவத்தில் செஞ்சாலும் கூட அதை நாம எப்படி அவங்கள பார்க்கணும்னு சொன்னோம்னா ரொம்ப இரக்கத்தோட, அன்போட, நாம் பெற்றெடுத்த ஒரு குழந்தையின் மீது நமக்கு எவ்வளவு அன்பு இருக்குமோ, எவ்வளவு இரக்கம் இருக்குமோ, அதுபோன்று அவர்கள் மீது நமக்கு அன்பும் இரக்கமும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, வஹ்ஃபில் லஹுமா ஜனாஅ துல்லி மினர் ரஹ்மா,
பணிவெனும் இறகை அவர்கள் மீது தாழ்த்துவாயாக. அல்லாஹ் எவ்வளவு அருமையான வார்த்தையை பயன்படுத்தலாம் பாருங்க. நீ அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய பருவங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, உனக்குன்னு ரெக்கம் முடிச்சு பறக்கக்கூடிய பருவம் ஒண்ணு இருக்குது. சொல்லுவோமா இல்லையா? அவனுக்கு ரெக்கம் முடிச்சிருச்சு பறந்துருச்சான். சில தாய் தந்தையர்கள் சொல்லுவாங்க, தனக்கு பெற்றோர்களை வந்து கண்டு காணாமல் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுட்டு போயிடுவான் பாட்டில். திருமணம் முடிச்ச பிறகு அவன் பெற்றோரை வந்து பெரிய சுமையாக நினைத்து முதியோர் இல்லத்துல எங்கேயா கொண்டு போய் ஆசிரமத்தில் போய் சேர்த்துட்டு போயிடுவான். விசாரிப்பாங்க, என்னம்மா அவங்க யாருக்கு வந்து என்ன காரணம்? பெற்று ஆளாக்கி வளர்த்து அவனுக்குன்னு ரெக்கம் முளைச்சிருச்சு பறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதனைக்குரிய ஒரு வார்த்தை அது. நீங்க கேட்கிறோம், நிறைய அந்த முதியோர்களுக்கு வச்சு நடத்தின ஜமாத்தின் மூலமாக போய் பாருங்க அங்கலாண்டு. அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ம வந்து சேர்த்துட மாட்டோம். பெரும்பாலும் யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி என் வீட்டில் கஷ்டப்பட்டு அதாவது வயதானவங்க இருக்கிறாங்க சேருங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்தை சேர்க்க மாட்டோம். முதல்ல நீ யாரு, உனக்கும் அவருக்குள்ள உறவு முறை என்ன, ஏன் நீ அவர்களை பாதுகாக்க கூடாதா, நீ அவர்களை பராமரிக்க கூடாதா, எல்லாம் கேட்போம். ரொம்ப வழியே இல்லைங்கிற ஒரு நிலைமையில தான் ஒருவரை நாம வந்து சேர்ப்போம். ஏன்? கூடுமான வரைக்கும் நீ கொண்டு போய் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, உனக்கு கடமை, அது உன் மீது கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஜிஹாதுக்கு எனக்கு அனுமதி தாருங்க யார் சொல்லலாம், ஜிஹாது செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஜிஹாது செய்ய போறீங்களா? ஜிஹாது செய்யுங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உங்கள் இருவரும் உனக்கு தாய் தந்தையர்கள் இருக்கிறாங்களா? தாய் தந்தையர்கள் இருக்கிறாங்க. தாய் தந்தையர்கள் இருந்தா அவங்களுக்கு போய் நீ பணிவிடை செய்யாதான் ஜிஹாதுன்னு. வயதான பருவத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களை விட்டு நீ இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாமியர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. அது உனக்கு கடமை இல்லை. நீ உன்னுடைய பெற்றோர்களுக்கு போய் நீ ஜிஹாது செய் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவரை திரும்பி அனுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். அஹய்யுன் வாலிதாக்க, ரசூல் அப்படி கேட்கிறாங்க, அஹய்யுன் வாலிதாக்க, உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்களா? ஆமா இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் ஃபஃபீஹிமா ஃபஜாஹிது, அவங்களுக்கு பணிவிடை செய்யறதா ஜிஹாது, அதை போய் செய். அப்புறம் நீ சமுதாயத்துக்கு வா. சில பிள்ளைங்கள் இருக்கிறாங்க சமூகத்துக்கு நல்ல வேலை செய்வான். சமூகத்தில் எப்படி பேரை வாங்கியிருப்பானா, இவன மாதிரி ஒரு பிள்ளை கிடையாது, யாரு என்ன வேலை சொன்னாலும் கேட்பான், நல்ல அழகான பிள்ளைங்க அப்படின்னு சமுதாயம் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருப்பான். வீட்டுல ஒரு வேலை கேட்க மாட்டான். தாய் தந்தையர் கூட்டா உதாசீனப்படுத்துவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சமூகம் இரண்டாவது, முதலில் வயதான பெற்றோர்கள் உனக்கு இருந்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்வதுதான் ஜிஹாத் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எத்தனை குடும்பங்கள்ல பார்க்கிறோம், தன்னுடைய தாய் தந்தையர்களுடைய வியர்வை, அவருடைய உழைப்பை, அவருடைய மிகப்பெரிய முயற்சிகள் எல்லாம் உறிஞ்சு விட்டு தனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது அப்படியே அவங்கள மறந்துட்டு போறதை பார்க்கிறோம். ஒரு 4 பிள்ளைகள் இருப்பாங்க வீட்டுல. 4 பிள்ளைகள் இருந்தா தாய் தகவனுடைய சொத்துக்கள் எல்லாம் பங்கு வைக்கப்படும். உனக்கு இவரு சொத்துக்களை பங்கு வச்சிருவாங்க. சொத்துக்களை பங்கு வச்சதோட சேர்த்து அவர்களையும் கூறு போடுவாங்க. எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம் தெரியுமா அது? என்னுடைய தாயும் தந்தையும் முதல்ல யார் வீட்டுல இருக்கிறது? உன் வீட்டுல 1 மாதம், நீ 1 மாதம் வச்சுக்க, நீ 1 மாதம் வைத்துக்கொள், நீ 1 மாதம் வைத்துக்கொள். இப்படி பெற்றோர்களை பங்கு போடக்கூடிய ஒரு நிலை இருக்குது. பங்கு போறதுன்னா அவர்கள் 4 பேர் ரொம்ப உரிமையோட நான் தான் வைத்துக் கொள்வேன் ஒரு மிகப்பெரிய சண்டை வந்து, சரி சண்டையில வந்து ஒரு சுமூகத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பஞ்சாயத்து வச்சு நீ எல்லாரும் வச்சுக்கங்க அப்படிங்கிறது அல்ல. எனக்கு வேண்டாம், என்னால பாதுகாக்க முடியாது, நீ கொண்டு போ, இப்படி ஒரு பிரச்சனை வரும். யார் பாதுகாக்கிறது? படுத்துக்கிட்டாங்க, டாய்லெட் போக முடியாது, யார் தூக்கிட்டு போறது? என்னால முடியாது, நீ பாரு அப்படின்னு உதாசீனப்படுத்தி கடைசியில இப்ப எல்லாருக்கும் தான் அவங்க வந்து தாய் தந்தையர்கள் எல்லாரும் தான் பார்க்கணும், ஆளுக்கு 1 மாதம் வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி அவர்களுடைய தாய் தந்தையர்களின் சொத்துக்களை கூரை போடுவதோட சேர்த்து கடைசி நேரத்தில் அவங்கள பராமரிக்கிறதுல அவங்கள கூறு போடக்கூடிய நிலை, அவங்களுடைய மனது எவ்வளவு வேதனைப்படும் சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு வலிக்கும் மனது. இப்படி அவர்களை வேதனைப்படுத்தி விட்டு உலகத்துல நாம ஈரேற்றம் அடைய முடியுமா? நீங்க எத்தனை இளைஞர்கள் குறிப்பிட்ட பருவத்துல வந்து அந்நிய பெண்களோட பருவம், தாய் தந்தையை உதாசீனப்படுத்தி ஓடிடுறான், பெற்றோரை விட்டுட்டு ஓடிடுறான். யாரையாவது ஒரு பெண்ணோடு ஏற்பட்ட அந்த பழக்க வழக்கம், அவளைதான் திருமணம் செய்வேன், நீ ஏற்றுக்கொள்ளவில்லையா? முடியுமா முடியாதா? உன வந்து கேட்கிற முடியுமா? எஸ் ஆர் நோ இல்லையா? உன்னை நான் ஏறிட்டு பார்க்க மாட்டேன்னு அந்த பிள்ளையோட ஓடக்கூடிய ஒரு நிலை. நொந்து போய் வந்து எத்தனை பெற்றோர்கள் வந்து ஜமாத்துல வந்து நிற்கிறாங்க தெரியுமா? என் மகன் போயிட்டாங்க, கடைசி நேரத்தில் பார்க்காம போயிட்டான்,
அழுது விட்டு அந்த கண்ணீருக்கு இந்த உலகத்திலேயே அல்லாஹ் நினைத்தால் உலகத்திலே நம்மை தண்டித்து விடுவான். கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? குர்ஆன் சொல்றது, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அணுகளவு நீ தீமை செஞ்சாலும் அணுகளவு நன்மை அதை நீ காண்பாய். இந்த உலகத்துல நாம எப்படி செயல்படுறோமோ அதற்கான பிரதிபலனை இறைவன் நாடினால் உலகத்திலே காட்டி விடுவான். யார் விஷயமா இருந்தாலும் சரி, குறிப்பாக உன்னுடைய பெற்றோர்கள் விஷயம், அதில் நீ ஒழுங்காக நடக்கலன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வேதனை எப்படி வரும்னு தெரியாது. இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் தாய் தகப்பனை உதாசீனப்படுத்திவிட்டு யாரையோ ஒரு பிள்ளை அவனை பார்த்து அவன் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணத்தினால் இவர்களுடைய 22-30 ஆண்டுகளுடைய உழைப்பை எல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டு சென்றவர்கள் நடு சந்தில நிற்கக்கூடிய காட்சிகள்லாம் இன்னைக்கு பார்க்கிறோம். மாத்திர வீட்டுக்கு போக முடியாது. சில பெண் பிள்ளைகள் ஓடிடுவாங்க, யாராலும் ஒன்றாலும் அவன் கடைசியில கையை வெட்டுருவான். வீட்டுக்கு போக முடியாது, ஜமாத்துல வந்து நிற்பாங்க. என்ன காரணம்? நீ உன்னுடைய பெற்றோரை உதாசீனப்படுத்தினுடைய விளைவு. ஆனால் நிறைய பேர் அதை உணர்றது இல்லை. இந்த சோதனையை ஏன் நமக்கு தந்தா அதை உணரணுங்க முதல்ல. எதனால அல்லாஹ் தருவான்? நம்ம எந்த ஒரு தவறும் செய்யாமலும் அல்லாஹ் மனிதனையை சோதிப்பான். அது ஒரு புறம் இருந்தாலும் கூட நம்மை நோக்கி ஒரு சோதனை வருகிறது, நம்மை நோக்கி ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் இதற்கு காரணம் என்ன? நாம் என்ன தவறு செய்தோம், நம்மிடத்தில் என்ன தவறு நடந்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அப்ப அந்த மாதிரி உதாசீனப்படுத்தலாம். கடைசி காலகட்டத்தில் தாய் தகப்பனை கவனிக்கிறது இல்லை, அல்லது அவங்களுக்கு செலவுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லை, காசு கொடுக்கறது இல்லை. நிறைய பெற்றவர்கள் அவர்களுக்குன்னு சில உணர்வுகள், அவர்களுக்குன்னு சில தேவைகள் இருக்குமா இல்லையா, காசை அளந்து சம்பாதிச்சு கொடுக்குறான். ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு பிள்ளைகள்லாம் இருக்குது, நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் என் சம்பாத்தியத்தில் என்னுடைய தாய் தந்தையர்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. நான் என் பெற்றோர்களுக்கு கொடுக்கறது என் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதா எப்படி, எவ்வளவு காலத்துக்கு நான் அவங்களுக்கு செய்யறது, என்னுடைய பொருளாதாரத்தில் எப்படி அவங்க தலையிடுவாங்க? இந்த மாதிரியான ரீதியில ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த உன் மாலுக்க நீ அபீக்க, நீனும் உன் பொருளாதாரமும் உன் தந்தைக்கு தான் சொல்லணும். நீ அதை தனக்கு எனக்கு நீ சொந்தம் கொண்டாடுற, நீ சம்பாதித்த உடைமை, நீ சம்பாதித்த பொருளாதாரம் அது எனக்குரியது அப்படின்னு நினைக்கிற, நீயே அவருக்குரியதுதான், உனக்கு பிறகு உன்னுடைய சம்பாத்தியம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரே வார்த்தை, ரசூலுல்லாஹ் யாரை கொண்டு உபதேசம் பண்ணல, அந்த தாய் தந்தையரை கூப்பிட்டு ஏன் நீங்க அந்த அளவுக்கு காசு கேட்குறீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் உபதேசம் பண்ணல. ஒரே வார்த்தைகள் ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. அவர்கள் உரிமை படைத்தவர்கள், உன்னுடைய சம்பாத்தியத்தில் அவர்கள் உரிமை படைத்தவர்கள், உன்னுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் உரிமை படைத்தவர்கள். காரணம் என்ன? நீயே அவருக்கு உரிமை படைத்தவன். அந்த மாலுக்களி அபீக்க, நீயும் உன் சொத்தும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தம். அவர் என்ன வேணாலும் செய்வார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அளந்து கொடுக்கறத பார்க்கிறோம். அவங்க செலவு காசு கொடுக்குறது, மருத்துவத்திற்கு காசு கொடுக்கப்படாமல் எத்தனை முதியவர்கள் வயதான நேரத்தில் அவர்களுடைய அடிப்படை நோய் வியாதிக்கான மருந்து வாங்க முடியாமல் பள்ளிவாசல்ல வீதிகள்ல கையேந்தக்கூடிய நிலையில இன்னைக்கு பார்க்கிறோம். நான் சொல்வது இஸ்லாமிய சமூகத்தில் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்னா, நமக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை கடைசி நேரத்தில் நமக்கு ஏற்பட்டுவே கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். இறைவன் எந்த விஷயத்துல ரொம்ப ஆழமாக நமக்கு உபதேசம் பண்ணுகிறானோ, ரொம்ப எச்சரிக்கை செய்கிறானோ, அந்த விஷயத்தில் நாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம எவ்வளவுதான் படிப்பால் உயர்ந்தாலும் கூட, எவ்வளவுதான் கல்வியால் உயர்ந்தாலும் கூட, பொருளாதாரத்தால் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் கூட, நம்முடைய படிப்பு நம்முடைய பொருளாதாரம் நமக்கு மிகப்பெரிய அந்தஸ்தையும் பதவிகளையும் ஏற்படுத்தினாலும் கூட, நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு நாம் பிள்ளைகள் தான். நம்மை அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரே ஒரு விஷயத்தை தவிர அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஒயின் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறியாமல், உனக்கு தெரியாமல், நீ தெரியாதவற்றை ஒன்றில் இறைவனுக்கு இணை கற்பிக்குமாறு அவர்கள் உங்களை நிர்பந்தப்படுத்தினால் ஃபலா துத்இஹுமா, அப்பொழுது நீ அவர்களுக்கு கட்டுப்படாதே. நம்ம கட்டுப்படக்கூடாத ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ்வுக்கு நிகராக ஒருவருக்கு இணை கற்பிக்குமாறு சொல்கிறார். அப்ப கட்டுப்படக்கூடாது. நான் உனக்கு கட்டுப்பட மாட்டேன். இதை தவிர்த்து எல்லா விஷயங்களிலும், ஏன் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் இஸ்லாத்துல இல்லாம இருந்தாலும் கூட அவர்கள் தான் நமக்கு தாய் தந்தையர்கள், அவர்கள் தான் நமக்கு பெற்றவர்கள்.
அவருடைய உறவை பேணி வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது என்று சொன்னால், அப்ப இது போன்ற அந்த காரியங்கள், பெற்றவர்கள், தாய் தந்தையர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகார விஷயங்கள், இதில் ஒரு மனிதன், ஒரு இளைஞன் சரியான முறையில் அவருடைய மகத்துவத்தை புரிந்து அவ்வாறு அவன் நடக்கவில்லை என்று சொன்னால் மறுமையினுடைய வேதனைங்கிறது ரொம்ப கடுமையானது. மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொன்ன ஒரு செய்தி தான். ஒரு நாள், அதாவது உரை நிகழ்த்துவதற்காக மெம்பரில் ஏறுகின்ற பொழுது 3 முறை ஆமீன்னு சொன்னாங்க. ஆமீன் ஆமீன். சஹாபாக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்றைக்கும் இல்லாத ஒரு நிகழ்வா இருக்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய செயல்பாடுகள் வித்தியாசமான ஒன்றை நாங்கள் கண்டோம். நீங்க மெம்பர்ல ஏறினீங்க, ஆமீன்னு சொன்னீங்க, ஏன் நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஜிப்ரீல் வந்து ஒரு பிரார்த்தனை செய்தார், அந்த பிரார்த்தனைக்கு நான் ஆமீன்னு சொன்னேன். அதில் ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? 3 பிரார்த்தனை. 3 பிரார்த்தனை யாரும் தெரியும்? தெரிஞ்சிருக்கும், மறந்துருக்கும். நம்ம அதிகமாக ரமலான் அந்த செய்தி கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னாங்க, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அம்மாதத்தின் மூலமாக அவனுடைய பாவங்களை பிரேபொருக்க தேடாமலே அவனை விட்டும் ரமலான் சென்று விட்டதோ அவன் நாசமாகட்டும். அதுபோன்று மார்க்க சபைகள்ல அல்லது ஏதாவது ஒரு சபைகள்ல என்னுடைய பெயர் கூறப்பட்டு அவன் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வயதான தாய் தந்தையர்கள் இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக யார் மறுமையில சொர்க்கத்தை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால், அப்ப இந்த உலக வாழ்க்கையில தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமை அவர்களை வந்து அல்லாஹ் தனக்கு அடுத்தபடியாக வைத்து, ஒரு மனிதன் வந்து நன்றி செலுத்த வேண்டிய முதல் இடத்துல இறைவன், அதற்கு அடுத்து அவனுடைய பெற்றோர்கள். நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு அல்லாஹ் அவர்களை காரணமாக்கினான் என்ற அடிப்படையாக உணர்த்துவதற்காக அல்லாஹ் பல்வேறு இடங்களில் இவ்வாறு குறிப்பிடுகிறான். எனவே தாய் தந்தையர்களை பேணி வாழக்கூடியவர்களாக அவர்களுடைய வயதான பருவத்தில் இஸ்லாம் அவர்களுக்கு என்னவெல்லாம் பணிவிடை செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்கிறதோ அதுபோன்று அவர்களுக்கு முழுமையாக பணிவிடை செய்யக்கூடியவர்களாக, குறிப்பாக அவர்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறதையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சானும் இன்கதா அமலுஹு குல்லுஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய அனைத்து அமல்களும் நிறுத்தி வைக்கப்படும் 3ஐ தவிர. அதுல ஒன்று வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக இறந்துவிட்ட அந்த மனிதனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய பிரார்த்தனை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதுபோன்று ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக நாம செய்ய வேண்டிய பிரார்த்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் இஸ்ரா என்கின்ற அந்த 17வது அத்தியாயத்துடைய 24வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக, நாங்கள் சிறுபிராயத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு அவர்கள் இரக்கம் காட்டியது போன்று நீ இரக்கம் காட்டுவாயாக. எவ்வளவு சேட்டைகளை செஞ்சிருப்போம் சின்ன பிள்ளைங்கள, எவ்வளவு சிரமங்களை கொடுத்துருப்போம். சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் யாராவது அந்த சின்ன பிள்ளையாருக்கு ஏதாவது டாய்லெட் போயிடும், சாப்பாடு கையில் அப்படியே கையை கழுவி விட்டு அதை சுத்தம் செய்து விட்டு நம்ம பிள்ளைகளை வந்து சரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்புறம் உட்காந்து சாப்பிடக்கூடிய நிலை. என்னைக்குமே அதை வந்து ஒரு நோவினையாக, ஒரு அசிங்கமாக பார்க்கவே இல்லையே. எவ்வளவு இரக்கம்! இந்த இரக்கம் அவர்கள் தள்ளாத வயலிலிருந்து அவர்களால் சுயதேவைகளை தானாக வந்து சுயதேவைகள் கழிக்க முடியாத நிலை ஏற்படுகின்ற பொழுது அவர்களை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. அவர்களை கழுகிறது, அவங்களை அழைச்சிட்டு போறது, இந்த மாதிரி நேரத்தில் அவர்கள் தாங்களாகவே தங்களுடைய வேலைகளை செய்து கொள்ளக்கூடிய நேரத்தில் நாம செய்யக்கூடிய பணிவிடையை விட அவர்களால் எந்த ஒரு தேவையுமே சுய தேவையை கூட செய்ய முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய பணிவிடை, இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். அவர்களுக்காக நாம பிரார்த்தனை செய்யணும். ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, நாங்கள் சிறுபிராயத்தில் இருக்கின்ற பொழுது எங்கள் மீது எப்படி அவர்கள் இரக்கம் காட்டினார்களோ, கருணை புரிந்தார்களோ, அரவணைத்தார்களோ, அதுபோன்று அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் இறைவன் நமக்கு செய்த ஒரு மிகப்பெரிய பேரருள். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு பார்க்கிறோம், தாய் தந்தையர்கள் இல்லை, அனாதைகளாக சிறு இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க. அரவணைப்பு இல்லாமல், அன்பு இல்லாமல் வளர்க்கப்பட்டவர்கள். என்னதான் வந்து படிப்பறிவு இருந்தாலும் அவங்க வெளியில வருகின்ற நிறைய பார்க்கிறோம், அனாதை இல்லத்துங்களை போய் சேர்த்துறாங்க, சிறு இல்லத்தை சேர்த்துறாங்க, நல்லா படிச்சு வருகிறான். ஆனா இரக்கம், அன்பு, பாசம் என்னன்னா அவனுக்கு தெரியல.
தாய் தந்தையர்கள் என்னன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து நம்ம அவங்க ஒரு பெரிய நியாமத்தாக அவர்களை நமக்கு தந்திருக்கிறான்னு சொன்னா இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி நம்முடைய மறுமையின் தேடலை அவர்களை வைத்து பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வபதகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உமக்கு வழங்கியவற்றை கொண்டு நீ மறுமையை தேடிக்கொள். இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு எதையெல்லாம் வழங்கினானோ எல்லாம் நம்முடைய மறுமையின் தேடலுக்காக, பொருளாதாரம் மறுமையின் தேடலுக்காக, கல்வி மறுமையின் தேடலுக்காக, ஆரோக்கியம் மறுமையின் தேடலுக்காக, நம்முடைய ஓய்வு நேரம் மறுமையின் தேடலுக்காக, இப்படி நம்முடைய வாழ்நாளில் இறைவன் நமக்கு எதையெல்லாம் வழங்கினானோ எல்லாம் மறுமையில் தேடலுக்காக நமக்கு இறைவனால் வழங்கப்பட்ட ஒன்றில் தாய் தந்தையர்கள், அது மிகப்பெரிய உயர்வான அந்தஸ்தில் உள்ளவர்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதையும் மறுமையின் தேடலுக்காக, என்னுடைய பெற்றவர்களின் மூலமாக நான் ஈரேற்றம் அடைய வேண்டும், நான் மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு இறைவனும் இறை தூதர்களும் பெற்றவர்களை பேணக்கூடிய விஷயத்தை நமக்கு என்னவெல்லாம் உபதேசம் செய்தார்களோ அதை சரியாக பேணி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல ஒரு இளைஞர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.